ஹரே கிருஷ்ணா. 45 ஸ்லோகம் பார்க்கலாம். பிரயத்னாத் யதா மானஸ்து யோகி சம்ஷூதம் கில்புஷக அநேக ஜென்மஷம் சித்தஸ் ததோ யாதி பராம் கதிம். நல்லறம் கொண்ட செல்வம் மிகுந்த இல்லைன்னா புனிதமான குடும்பத்தில் பிறப்பவங்க யோக பயிற்சியை மேற்கொள்வதற்கு தனக்குள்ள சாதகமான சூழ்நிலையை உணர்வாங்க. அதனால தான் முற்று பெறாத தனது செயலினை மன உறுதியுடன் அவங்க திரும்பவும் தொடர்றாங்க. அதன் மூலமாக எல்லாவித பௌதீக களங்கத்தில் இருந்தும் அவங்க தன்னை முழுமையாக தூய்மைப்படுத்தி கொள்கிறாங்க. இறுதியில் எப்போதும் அவங்க எல்லா களங்கத்தில் இருந்தும் விடுபடுகிறாங்களோ அப்போது அவங்க பரமகதியை கிருஷ்ண உணர்வை அடைகிறாங்க. எல்லா களங்கத்தில் இருந்தும் விடுபட்ட பக்குவமான நிலை கிருஷ்ண உணர்வே தான். இது பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டிருக்கு 7.28. ஏஷாம் த்வ அந்த கதம் பாபம் ஜனானாம் புண்ணிய கர்மானாம் தேத்வந்த மோக நிர்முக்தா பஜந்தே மாம் திருஷ்டாவிரதா. பல ஜென்மங்கள் புண்ணியம் செய்த பிறகுதான் எல்லா களங்கத்தில் இருந்தும் மாயையின் எல்லா இருமைகளில் இருந்தும் முழுமையாக விடுபடுவாங்க. இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுபவங்களா ஆவாங்க. 46 ஸ்லோகம் பார்க்கலாம். தபஸ்விப்யோதிகோ யோகி ஞானிப்யோபி மதோதிக கர்மிப்யஸ்சாதிகோ யோகி தஸ்மாத் யோகி பவ அர்ஜுனா. யோகத்தை பற்றி பேசும்போது நமது உணர்வினை பரமபூர்ண சத்தியத்துடன் இணைப்பதை பற்றி குறிப்பிடுறோம். இணைப்பதற்கான வழிமுறை அதன் குறிப்பிட்ட பயிற்சியை பொறுத்து பலவித பயிற்சிகளால் வெவ்வேறு விதமாக பெயரிடப்பட்டிருக்கு. இந்த இணைப்பு முறை தான் பலநோக்கு செயல்களால் நிறைந்திருக்கும் போது கர்மயோகம் எனப்படுது. ஞானத்தால் நிறைந்திருக்கும் போது ஞான யோகம் எனப்படுது. முழு முதற் கடவுளான பக்தி தொண்டினால நிறைந்திருக்கும் போது பக்தி யோகம் எனப்படுது. எல்லா யோகங்களின் இறுதி பக்குவ நிலை பக்தி யோகம் எனப்படும். கிருஷ்ண உணர்வே தான். இது அடுத்த ஸ்லோகத்தில் விளக்கப்படும். இந்த ஸ்லோகத்தில் யோகத்தின் உன்னத நிலையை இறைவன் உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அது பக்தி யோகத்தை விட உயர்ந்ததுன்னு அவங்களுக்கு தெரியல. பக்தி யோகமே பூரண ஆன்மீக ஞானமாகும். அதனால தான் வேறு எதுவுமே இதை விட உயர்ந்ததாகவே முடியாது. ஆத்ம ஞானம் இல்லாத தவம் பக்குவமற்றதாகும். முழு முதற் கடவுளிடம் சரணடையாத ஞானமும் பக்குவம் இல்லாததா. மேலும் கிருஷ்ண உணர்வு இல்லாமல் இருக்கவங்க பலநோக்கு செயல் வெறும் காலவெறியந்தான். அவங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறது மட்டும்தான். அதனால தான் இங்கே மிகவும் புகழப்படும் யோக பயிற்சி பக்தி யோகமே தான் ஆகும். இது பிறகு வரும் ஸ்லோகத்தில் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா.